மதுவிலக்கை தேசிய கொள்கையாக வரையறுத்து சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி வழங்கவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் RS பாரதி, TKS இளங்கோவன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் உரையாற்றிய திருமாவளவன், முதல் முறையாக காந்தி, ராஜாஜி ஆகியோரின் கட்டவுட்டுகள் தங்கள் கட்சி மாநாட்டில் இடம்பெற்றிருப்பதற்கு அவர்களின் மதுவிலக்கு கொள்கையே காரணம் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூட வேண்டும், தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கை என தெரிவித்தவர், திமுகவிற்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ளதாக கூறினார். எம்ஜிஆர் காலத்திலே மதுக்கடைகள் ஏலம் விடப்பட்டன. ஜெயலலிதா காலத்திலே மதுக்கடைகளை அரசாங்கமே வியாபாரம் செய்யக்கூடிய வகையில் சட்டப்பூர்வமாக்கியது, முறைப்படுத்தியது. அது தொடர்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது தொடரும் போது மு.க. ஸ்டாலின் முதல்வராகி இருக்கிறார். இவர் உருவாக்கவில்லை, இவர் புதிதாக திறக்கவில்லை. மூட வேண்டும். நான் அவரை தனியே சந்தித்த போது சொன்னார், எனக்கு என்ன மூடக்கூடாது நான் நினைக்கிறேனா? மூடணும் தான் நானும் நினைக்கிறேன். பதறி போய் சொன்னார். இப்படியெல்லாம் ஊடகங்களில் பேசுகிறார்களே, உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுகிறார்களே, மூட வேண்டும் என்றுதான் எனக்கும் பதைப்பு இருக்கிறது. ஆனால் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. பார்ப்போம். முன்னதாக இந்த மாநாட்டில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி அரசியலமைப்பு சட்டத்தின் 47வது பிரிவின்படி மதுவிலக்கை தேசிய கொள்கையாக வரையறுத்து சட்டம் இயற்ற வலியுறுத்தப்பட்டுள்ளது. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதி வழங்குவதோடு கூடுதல் நிதி பகிர்வு அளிக்கவும், தேசிய அளவில் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் அமைக்கவும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் மதுபான கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அரசு அறிவிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பரப்பியக்கத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.